என்னுடைய வாழ்க்கையில நிதானம்ங்கிறது இல்லை. எனி டைம் வேகம்தான். எப்போ பிறந்தேன்னு தெரியல, எப்போ இறந்தேன்னு தெரியல, இந்த பிறப்புக்கு இறப்புக்கு இடையில எவ்வளோ வேகமாக காலங்கள் ஓடிச்சின்னு தெரியல. டக்குன்னு பிறந்த மாதிரி இருந்துச்சு, இடைப்பட்ட காலத்தில் வேகமாக வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு இறப்பும் வந்துருச்சு. அந்த வேகம் இருக்கு இல்லையா, அந்த வேகத்தை தடுத்து நிப்பாட்டி என்னுடைய பயணத்தை நிதானப்படுத்தினார் ஒருத்தர்னு சொல்ல வர்றார். அப்போ இந்த உடம்போட ஒட்டுமொத்த பாட்டுக்கு ஒருத்தனை தலைவனாக குறிப்பிடுகிறார். அந்த தலைவனுடைய அடி வெல்ல வேண்டும்ங்கிறார். அவன் தாயா நம்ம உடம்புல ஆரோக்கியமா இருக்கணும், அவன் இருந்தா தாயா பிறப்பும் இறப்பும் நமக்கு வெல்வதுங்கிறது சாத்தியப்படும்னு சொல்ல வர்றார். அந்த சிரத்தில் கொண்டு போய் தன்னுடைய கவனத்தை முழுமையாக வைக்க தெரிந்தவர்களை வாழ வைக்கக்கூடிய, அப்படின்னா நீண்ட நெடுங்காலம் வாழ வைக்கக்கூடிய பெருமை மிகுந்த ஒருவனுடைய அந்த சுவாசம் வெல்ல வேண்டும். நாம மாணிக்கவாசகர் பெருமானால் அருளப்பட்ட திருவாசகத்தின் முதல் பாடலான சிவபுராணத்தினுடைய விளக்கத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது 2ஆம் பதிவாக. முதல் பதிவை நாம முடிச்சிட்டோம். 2ஆம் பதிவில் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். என்னன்னா, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. இந்த பாட்டுல பூராமே வெல்க வெல்கன்னு வெற்றி அடைய வேண்டும், அதாவது அது ஜீவனோட ஆரோக்கியமா நின்று பேசணுங்கிற அர்த்தத்துல சில விஷயத்தை சொல்றார். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. என் வாழ்க்கையே ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் நிதானம்ங்கிறது இல்லை. எனி டைம் வேகம்தான். எப்போ பிறந்தேன்னு தெரியல, எப்போ இறந்தேன்னு தெரியல, இந்த பிறப்புக்கு இறப்புக்கு இடையில எவ்வளோ வேகமாக காலங்கள் ஓடிச்சின்னு தெரியல. டக்குன்னு பிறந்த மாதிரி இருந்துச்சு, இடைப்பட்ட காலத்தில் வேகமாக வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு இறப்பும் வந்துருச்சு. அந்த வேகம் இருக்கு இல்லையா, அந்த வேகத்தை தடுத்து நிப்பாட்டி என்னுடைய பயணத்தை நிதானப்படுத்தினார் ஒருத்தர்னு சொல்ல வர்றார். இப்போ வேகத்தை அப்படின்னா வேகமாக அப்படின்னா பிறப்பையும் இறப்பையும் டக்குன்னு முடிச்சிடுறது. வேகத்தை கெடுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறந்தாச்சு, இனி இறப்பை நிதானப்படுத்துதல்னு அர்த்தம், அதாவது தள்ளிக்கொண்டே போகுதல்னு அர்த்தம். அதை வேகத்தை கெடுத்து என்னை ஆட்கொண்ட ஒருவன் இருக்கிறான், வேந்தன்னு சொல்றார். வேந்தன்னா அரசன், தலைவன். அப்போ இந்த உடம்போட ஒட்டுமொத்த பாட்டுக்கு ஒருத்தனை தலைவனாக குறிப்பிடுகிறார். அந்த தலைவனுடைய அடி வெல்ல வேண்டும்ங்கிறார். அவன் தாயா நம்ம உடம்புல ஆரோக்கியமா இருக்கணும், அவன் இருந்தா தாயா பிறப்பும் இறப்பும் நமக்கு வெல்வதுங்கிறது சாத்தியப்படும்னு சொல்ல வர்றார். பிறப்பை அறுக்கக்கூடிய பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க. பிறப்பை அறுக்கக்கூடிய, பிறப்பருக்கும் பிஞ்சகன். பிஞ்சகன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு தலை நமக்கு சாதாரணமாக இருந்தால் அதுக்கு பேர் சிரம். அதிலே நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரீடம் வைக்கிறேன், ஏதாவது காதில் கமண்டலம் போட்டு இந்த தலைப்பகுதியில் நான் ஏதாவது அலங்காரங்கள், அதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு பேர் பிஞ்சகம் அப்படின்னு பேர். இப்போ சிவபெருமானை சொல்லும்போது அடையாளமாக பாருங்களேன், ஒரு பக்கம் கங்கை இருக்கும், ஒரு பக்கம் சந்திரன் இருக்கும், இந்த மாதிரி சில விஷயங்கள், பாம்போட தோல் இருக்கும், நெத்தியில் விபூதி இருக்கும், இப்படி சில அடையாளங்கள், சடாமுடி இருக்கும். இப்படி தன்னுடைய தலைப்பகுதியில் பல கோலங்களை வைத்திருப்பதால் பிஞ்சகன் அப்படின்னு சிவனை சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தலைப்பகுதியிலையும் அமிர்தம் இருக்குது, நாம் இதுவரைக்கும் உண்ணாத உண்ணாமுலை தீர்த்தம் அங்கே இருக்குது, அண்ணாமலை அக்னியாக அங்கே இருக்காரு, நார்ச்சந்தி என்று சொல்லக்கூடிய நால் வேதம் என்று சொல்லக்கூடியவைகள் அங்கே இருக்குது, மேல் திசை என்று சொல்லக்கூடிய பரமபதம் அங்கே இருக்குது. இப்படி பிறப்பை அறுக்கக்கூடிய பிஞ்சகன் அந்த இடத்த சுற்றி இத்தனை அவதாரங்களும் இத்தனை கோலங்களும் இருக்குது. அவனுடைய பேரை இன்னொன்று சொல்றார், பெய்கழல்கள். கழல்கள்னா காலணி, அதாவது காலில் இருக்கக்கூடிய அந்த அணிகலன் அப்படின்னு பேரு. பெய்கழல்கள்னா என்னது பெய்கிறது? அமிர்தத்தை பெய்யக்கூடிய அந்த அணி,
அமிர்தத்தை பெய்யக்கூடிய அந்த காற்றை சொல்றாரு, அதுவும் வெல்ல வேண்டும்ங்கிறார். அமிர்தம் கீழே இறங்கினால் ஒரு மனிதன் பிறப்பை அறுக்க முடியும். அந்த அமிர்தத்தை எது உனக்கு கொடுக்கிறதோ அதுவும் என்னைக்கு நீடோழி வாழணும்னு சொல்றார், வெல்ல வேண்டும் அப்படிங்கிறார். புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. அதாவது புறத்தார்க்கு அப்படின்னா புலன்கள் 5 வெளி உலகத்தோடு தொடர்பில் இருப்பவர்களுக்கு, அகத்தார்க்குன்னா உள்முகமாக இருப்பவர்களுக்கு. புறத்தார்க்கு எனக்கு உள்ள இருக்கிற இறைவனும் தெரியல, இது ஒரு கோயில்னு தெரியல, எனக்கு உள்ள இருக்கிறத பத்தி எந்த விழிப்புணர்வும் இல்லை. ஆனா அவருக்கும் அவர் எப்படி இருக்கிறான்னா சேயோன், இறைவனாக. சே அப்படின்னா தலைவன், சேயோன் குழந்தை போல. அப்படிப்பட்ட ஒருத்தனை என்ன பண்ணுங்கிறாரு, அவனுடைய பூங்கழல்கள் வெல்க. இங்க பூங்கழல்னா பூ போன்ற அணிகலன்னு சொல்ல முடியாது. பூ அப்படின்னா நெருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பூவினுடைய கழல்கள், அந்த ஜோதியை பிரகாசப்படுத்தக்கூடியவனும் வெல்கங்கிறார். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க. நான் எனக்கு உள்ள இருக்கிற ஜோதியை பத்தி தெரியாது, அதனுடைய பிரகாசத்தை பத்தி தெரியாது, அது பிரகாசமா இருந்தா நான் வாழ்க்கையை ஜெயிச்சிருவேன்க பத்தி தெரியாது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு இவன் தலைவனாக இருந்து அந்த திருவடியை வாழ வைக்க வேண்டும் சொல்றார். அந்த நெருப்பானது எப்பொழுதும் ஆரோக்கியமா அவனுக்கும் இருக்கணும்னு சொல்றார். இருந்தா தான் என்றைக்காவது ஒரு நாள் இறைவனை பற்றிய புரிதல் ஒரு நாள் வரும் பொழுது அது ஆரோக்கியமா இருந்தா தான் பிறப்பும் இறப்பும் வெல்லக்கூடிய ஒரு நிலையை அவன் அடைவதற்கு துணையாக இருக்குங்கிறதுனால அதையும் ஆரோக்கியமா வச்சிருக்கணுங்கிறதுக்கு அந்த வார்த்தையை வெல்கன்னு சொல்லி முடிக்கிறார். கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கழல்கள் வெல்க. கரம் குவிவார் அப்படின்னா, கரம்னா இப்படி கைகூப்பி வணங்குறது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். கரம் அப்படின்னா இப்படி சும்மா கையை கூப்பி வணங்குறதுங்கிறது உலகத்தில் எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று தான். அது உள்ளார்ந்து செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க, சும்மா வெளிப்படையாக இறைவனை பார்த்தோன்னு இப்படி கைகூப்பி வணங்குறவங்களும் இருப்பாங்க. இங்கே கரம் குவிவார் அப்படின்னா இறைவனுக்கு 2 கரங்கள் இருக்கிறதாக அவர் சொல்றது என்னன்னா, இடது பக்கமாக இருக்கக்கூடிய இடகலையும் வலது பக்கமாக இருக்கக்கூடிய பிங்கலையும் 2 கரங்களாக, இவை 2ம் குவியக்கூடிய இடத்தை அது குறிப்பிடுறார். கரம் குவிவார், கரம் குவியக்கூடிய அந்த 2ஐயும் சேர்க்கிறாங்களே ஒரு இடத்துல, அவங்களத்தான் கரம் குவிவார்னு சொல்றார். இடகலையையும் பிங்கலையும் ஓரிடத்தில் குவிக்க தெரிந்தவர்களை கரம் குவிவார். குவிச்சா என்ன நடக்கும், உள் மகிழும், உள்ளேயே அந்த பேரானந்தத்துக்குள்ள போயிட முடியும். அந்த கோன் கழல்கள் யாரு, அந்த பேரானந்தத்தை தரக்கூடிய கோன் தலைவனுடைய கழல், கால் அணி. நல்லா கவனிங்க, கழல்னா காலணின்னு ஒரு பேர் இருக்கு, காலில் அணியக்கூடிய அணிகலன் அப்படின்னு. அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா, கால் அணி, கால் என்றால் காற்று, அணி என்றால் அணிந்திருப்பவன். எவ்வளவு பெரிய பாருங்க. கரம் குவிவார், இடகலையையும் பிங்கலையையும் ஓரிடத்தில் குவிக்க தெரிந்தவர்கள் உள்ளே அடையக்கூடிய பேரானந்தத்தை தரக்கூடிய அந்த காற்று வெல்ல வேண்டும்ங்கிறார். ஒரு வரி தான், அந்த ஒரு வரிக்கு பின்னால என்ன சொல்றாருன்னா, 2 கரம் என்று சொல்லக்கூடிய இடகலையையும் பிங்கலையையும் ஓரிடத்தில் குவித்தால் உள்ளே கிடைக்கக்கூடிய பேரானந்தத்தை தரக்கூடிய அந்த தலைவன் என்று சொல்லக்கூடிய அந்த காற்று, அதுவும் வெல்ல வேண்டும். அது வென்றால் மட்டும்தான், அது வெற்றியடைந்தால் மட்டும்தான் உன் பிறப்பும் இறப்பும் நிறுத்தப்படும் அப்படிங்கிறார். சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. சிரம் குவிவார், சிரம் அப்படின்னா தலை, குவிவார் அப்படின்னா தலை இப்படி குனிஞ்சிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, தலை குனிஞ்சவங்கன்னு அர்த்தம் இல்லை. சிரம் குவிவார் அப்படின்னா உன்னுடைய கவனம் முழுமைக்கும் சிறப்பகுதியில் குவித்தான். ஏன்னா இதுதான் அண்டம், இதுக்கு பேர் பிண்டம், 2ஐயும் கனெக்ட் பண்ற இடத்துக்கு பேரு கண்டம். நீ கவனத்தை பிண்ட பகுதியிலே வச்சு உன் வாழ்க்கையை ஓட்டாத, உன்னுடைய பிறப்பையும் இறப்பையும் ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணது. உன்னுடைய கவனத்தை சிரத்தில் கொண்டே குவி. ஏனென்றால் இங்கே தான் பரமபதம் இருக்குது, இங்கே தான் ஈசன் இருக்கார், இங்கே தான் நால்வேதம் இருக்குது, இங்கே தான் எல்லா விதமான பேரானந்த நிலையை அழைக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. அதுதான் சொல்கிறார், சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. அந்த சிரம் குவிப்பவர்களுடைய சிரத்தில் போய் கவனத்தை வைக்கிறவங்களை ஓங்கி வைக்கக்கூடிய, அவனை நீண்ட நெடுங்காலம் வாழ வைக்கக்கூடிய சீரோன், ஒரு சிறப்பு வாய்ந்தவனுடைய
அந்த திருவடி என்று சொல்லக்கூடிய அதுவும் வெல்ல வேண்டும். அந்த சிரத்தில் கொண்டு போய் தன்னுடைய கவனத்தை முழுமையாக வைக்க தெரிந்தவர்களை வாழ வைக்கக்கூடிய, அப்படின்னா நீண்ட நெடுங்காலம் வாழ வைக்கக்கூடிய பெருமை மிகுந்த ஒருவனுடைய அந்த சுவாசம் வெல்ல வேண்டும். அந்த பெருமை மிகுந்தவனுக்கான அந்த சுவாச முறை வெல்ல வேண்டும். எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு நுணுக்கத்தை சொல்கிறாங்க. அந்த ஜோதி வீட்டில் ஒரு தீபம் எரியுது, அந்த தீபம் அழகாக எரியணுன்னாலும் காற்று தான் காரணம், அந்த தீபம் அணைஞ்சு போகணுன்னாலும் காற்று தான் காரணம். இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு காற்றை மறைபொருளாக சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அந்த காற்று செல்லக்கூடிய அந்த பயணப்படக்கூடிய அந்த ரிதம், அந்த அளவீட்டை மறைமுகமாக சொல்லிக்கிட்டே வர்றாங்க. உள்ளுக்குள்ளே போகிறோம். சிரத்தின் மீது என் கவனத்தை குவித்து விட்டேன் என்றால் என்னை பெருமைப்படுத்தக்கூடிய ஒருவனுடைய அந்த பேரருள் கிடைப்பதற்கு ஒரு காற்று காரணமாக இருக்கிறது, அதை பயன்படுத்தக்கூடிய அளவீடு காரணமாக இருக்கக்கூடியது, அதுவும் வெல்ல வேண்டும்ங்கிறார். இதில் எல்லாத்துலேயுமே சிவ புராணம் அப்படின்னா, சிவ அப்படின்னா சீனா நெருப்பு, வான்னா காற்று, காற்றையும் நெருப்பையும் குறிப்பிடுறார். ஒரு ஜோதி பிரகாசமாக எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எரிந்து கொள்வதற்கு தேவையான, அதனுடைய பிரகாசமாகவே இருப்பதற்கு தேவையான சூத்திரங்களை நான் இங்கு படைக்கிறேங்கிற அர்த்தத்தில் அதுக்கு சிவ புராணன்னே பேர் வச்சிருக்காங்க. ஐயா, நான் எல்லாருக்கும் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான். நான் சொன்ன விஷயமே கிடையாது. மேதைகளும் ஞானிகளும் சித்தர்களும் சொன்ன ஒரு வார்த்தை. இறைவனை பற்றி குறிப்பிடும் பொழுது நிர்குணன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. என்னன்னா, இறைவன் பெயர், உருவம், குணம் எதுவும் இல்லாதவன், ஆனால் வலிமையானவன், இந்த உலக படைப்பு அனைத்திற்கும் மூலமானவன் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அது ஒரு ஆதி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சக்தியை அடைவதற்கு, உணர்வதற்கு, நெருங்குவதற்கு, இணைவதற்கு இந்த உலகில் சொல்லப்பட்ட சூத்திரங்களில் சிலவற்றை இங்கே அப்படியே மாணிக்கவாசகர் பெருமான் அடுக்கிக்கிட்டே வர்றார். அதுதான் இதனுடைய ரகசியம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். குருவே சரணம்.